Hi friends, welcome to Get the Math channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE 11th ஸ்டாண்டர்ட்ல 3rd சாப்டர் அதாவது trigonometric functions பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நான் வந்து இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படினா 10th and 12th தான் நம்ம மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். என்கிட்ட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சார் என்ன சார் நீங்கள் 10th-க்கும் 12th-க்கும் மட்டும் போறீங்க சார், 11th-க்கு போறீங்க சார் அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி, இப்போ 11th-ல ஃபஸ்ட்டு சாப்டரும் செகண்ட் சாப்டரும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து செட்ஸு, செகண்ட் சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஏன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் அப்படின்னா 12th-ல இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி சம் ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். நீங்கள் 10th-ல சம் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்பீங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி அது கொசிகண்டும் காட்டும் யூஸ் பண்ணி, அதே மாதிரி சீக்கண்டும் டேன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்பீங்க. இந்த 11th-ல அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு சம்ஸ் வந்து நிறையா ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் நீங்கள் நிறையா சால்வ் பண்ணுவீங்க 12th-ல. அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறேன். சரி, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் கான்செப்டை படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் அப்படின்னு நம்ம இந்த வேர்டு கேள்விப்பட்ட உடனே நம்ம மைண்டில் வர்றது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். புரியுதா? இது எல்லாமே என்னது? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். அதே மாதிரி ஆங்கிள், ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே ஆங்கிள் இல்லாமல் வரவே வராது. சரி, அந்த ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஆங்கிள் கேன் பி மெஷர்டு பை யூஸிங் 2 terms. ஃபர்ஸ்ட் ஒன் டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் ரேடியன். இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆங்கிளை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிகிரி மெஷர். அதாவது எப்படி ஒரு டிகிரியை நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேக் எனி ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது 90 டிகிரி. இந்த மாதிரி இப்போ இது வந்து என்னது 30 டிகிரி, தென் 45 டிகிரி, 60 டிகிரி இப்படிலாம் நம்ம வருது. இப்போ இதில் நம்ம ஏன் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ப்ரொடெக்டரை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் வர்றது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், அதாவது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இந்த ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் தி கிரேட்டர் தென் 90 டிகிரி. இப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, if you take any circle, இந்த ஒரு சர்க்கிள், இது உங்களுக்கு என்ன அர்த்தம்? இது 0 டிகிரியிலிருந்து அப்படியே உங்களுக்கு சுற்றிட்டு இங்கே வருது அப்படின்னா 360 டிகிரி. இப்போ ஒரு சர்க்கிளில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ 0 டிகிரியிலிருந்து ஆரம்பித்து வில் கெட் தி 360 டிகிரி. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் கம்ப்ளீட்ஸ் 360 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்கே 0 டிகிரியா? அப்போ என்னன்னா இதில் ஒவ்வொரு ஆங்கிளும், அதாவது 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா 360 டிகிரியில் 1 பார்ட். இதுதான் 1 ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கன்சிடர் திஸ் இஸ் 1 டிகிரி. அப்போ 1 டிகிரி அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் 360 டிகிரியில் இது ஒரு பார்ட் அப்படின்னு அர்த்தம். 2 டிகிரி அப்படின்னா இது 2 பார்ட், 3 டிகிரினா இது 3 பார்ட். ஸோ இப்போ இதில் என்ன அர்த்தம்? இப்போ இது 90 டிகிரி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் 1/4 பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் 1/4 பார்ட்? 90 டிகிரி டிவைடட் பை 360, அதாவது 360 டிகிரியில் 90 டிகிரி, அதாவது 90 பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4, அதாவது என்ன அர்த்தம்? 1 quarter ஆஃப் திஸ் ரெவல்யூஷன். அதுதான் என்னது? 90 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதாவது இப்போ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க, டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/360 டிகிரி ஆஃப் தட் பார்ட், அதாவது 1/360th பார்ட் ஆஃப் அண்ட் ஆங்கிள், அதுதான் என்ன சொல்லுவோம் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டிகிரியை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடியன். சரி, இந்த டிகிரியிலேயே இன்னும் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, அந்த டிகிரியில் இந்த சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ டிகிரி அப்படின்னா நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இப்போ 1 டிகிரி அப்படின்னா மேலே என்னது இந்த ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போடுவோம், இதுதான் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க. இந்த கிளாக்ல நம்ம என்னென்னா பார்ப்போம், என்னென்னா உங்களுக்கு ஹேண்ட் இருக்கும், ஹவர் ஹேண்ட் இருக்கும், மினிட்ஸ் ஹேண்ட் இருக்கும், செகண்ட் ஹேண்ட் இருக்கும். அப்போ இதில் என்ன அர்த்தம், ஹவர், மினிட்ஸ், செகண்ட், இது மூணும் சேர்ந்து தான் ஒரு கிளாக் வருதுன்னு அர்த்தம். இந்த டிகிரியுமே ஒரு கிளாக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு, இதை மினிட்ஸாக மாற்றுங்க, 60 மினிட்ஸா. 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா 60 மினிட்ஸ், அதாவது மேலே ஒரே ஒரு டேஷ் போட்டோம் அப்படின்னா மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 1 மினிட் ஈக்குவல் டு எவ்வளோ செகண்டு, 60 செகண்ட்ஸ். செகண்ட் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 60 மேலே வந்து 2 டேஷ். அப்போ ஒரு டிகிரி அப்படின்னு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினில் ஃபைண்ட் தி டிகிரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் டிகிரி, மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். அப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸ் டிகிரி, ஒய் மினிட், இசட் செகண்ட். இதுதான் என்னது பேசிக் ஃபார்மேட் ஆஃப் டிகிரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு எல்லா டிகிரி மெஷர்ஸுமே இருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் வரும். என்னன்னா ஃபைண்ட் தி டிகிரி மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அது நான் உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு டிகிரினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடியன் பார்க்க போகிறோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம ரேடியன் பற்றி பார்க்க போகிறோம். ரேடியன் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் சேம் கன்சிடர் தி சர்க்கிள். இந்த சர்க்கிளில் இப்போ இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம், இங்கே 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், இங்கே 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், இங்கே 270 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், இங்கே நார்மல் 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேடியன் அப்படின்னா என்னன்னா ஒரு 1/2 ஆஃப் திஸ் ரெவல்யூஷன் ரெப்ரசன்ட் என்னது 180 டிகிரின்னு சொல்லுவோமா. அப்போ 180 டிகிரி அப்படிங்கிறது என்னது பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பை அப்படிங்கிறது 1 ரேடியன் ஈக்குவல் டு பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போ 180 டிகிரி ஈக்குவல் டு பை அப்படிங்கிறது என்னது இந்த 180 டிகிரியை இப்போ அந்த டிகிரி மெஷரில் நமக்கு இப்போ வந்து 180 டிகிரி அப்படின்னா திஸ் இஸ் 1 பை ரேடியன். புரியுதா? அப்போ 180 டிகிரி டு 360 டிகிரிங்கிறது இன்னொரு 180யா. அப்போ 360 டிகிரி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2 பை ரேடியன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 360 டிகிரி ஆகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில், ரேடியனில் 2 பை ரேடியன் ஆகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ரேடியன் அப்படின்னா பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே டிகிரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் 1 டிகிரி 2 டிகிரி, ஸோ அந்த மாதிரி 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரேடியன் கொஸ்டினில் கொடுத்துட்டு டிகிரி மெஷர் கேட்பாங்க, டிகிரி கொஸ்டினில் கொடுத்துட்டு ரேடியன் கேட்பாங்க. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டினில் டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா ரேடியனாக எப்படி மாற்றுறது, அதே மாதிரி கொஸ்டினில் ரேடியன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம டிகிரியாக மாற்றுறதுங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ நம்ம ரேடியன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க, டிகிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ மல்டிப்ளை பை பை டிவைடட் பை 180 இன்டு டிகிரி மெஷர்
அப்போ என்ன அர்த்தம், கொஷினில் டிகிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற டிகிரி வேல்யூவோட மல்டிப்ளை பை 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 180 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பையன் இருக்கே சார், இதுக்கு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னா ரேடியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் ஆன்சரே இருக்கணும் உங்களுக்கு. புரியுதா? அதாவது ரேடியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரியல் நம்பரில் கொடுக்கலாம். அதாவது 1 2 3 இந்த மாதிரி நமக்கு ரியல் நம்பரில் இருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. இப்போ 3 டிகிரி அப்படின்னா திஸ் இஸ் அ டிகிரி மெஷர். இதே 3 அப்படின்னா இட் இஸ் அ ரேடியன் மெஷர். ஸோ இதுதான் வந்து ரேடியனுக்கும் டிகிரிக்கும் டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ டிகிரி கொடுத்துட்டு ரேடியன் கேட்டாங்க, நெக்ஸ்ட்டு ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பை 180 பை பை இன்டு ரேடியன் மெஷர். ஒன்றும் இல்லை, இந்த 180 இந்த பக்கம் போயிடும், இந்த பை கீழே வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ கொஸ்டினில் ரேடியன் கொடுத்துட்டாங்கன்னா டிகிரியாக மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பை 180 டிவைடட் பை பை, அவ்வளோதாங்க முடிஞ்சது ஆன்சர். இந்த கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு 11th யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி 12th யூஸ் ஆகும். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? அதாவது இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸுக்கு இருக்கும். அதாவது ஹையர் ஸ்டடீஸ்னால் நீங்கள் ஏதாவது டிகிரி பண்ணுறீங்க, மேக்ஸ் குரூப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் குரூப்னா பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ், நான் அதை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலை. இன்ஜினியரிங் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செமஸ்டரில் கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன சம் நம்ம பார்த்துறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க எப்படி நம்ம டிகிரியை ரேடியனை மாற்றுறது, ரேடியனை டிகிரியாக மாற்றுறதுன்னு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1, அதாவது கன்வெர்ட் 40 டிகிரி 20 மினிட்ஸ் இன்டு ரேடியன் மெஷர். சரி, இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துருக்காங்க, ரேடியன் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா, ரேடியன் ஈக்குவல் டு பை டிவைடட் பை 180 இன்டு திஸ் டிகிரி மெஷர். அப்போ இந்த டிகிரிங்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மினிட்ஸு செகண்ட்ஸு, இப்போ இந்த மினிட்ஸு செகண்ட்ஸு இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்தாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் ஹோல் டிகிரி. இப்போ 40 டிகிரி 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 20 மினிட்ஸையும் நம்ம டிகிரியாக மாற்றணும். அப்போ கொஷினில் ஹோல் வேல்யூவையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் மாற்றிட்டு அந்த இடத்துல டிகிரிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு பை பை 180 நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we get the radian value. ஸோ எப்படின்னு பார்ப்போம். இப்போ 40 டிகிரி 20 மினிட்ஸ் இதை எப்படி நம்ம ஃபுல் டிகிரியாக மாற்றுறது. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே என்ன அர்த்தம், 40 டிகிரி ப்ளஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மினிட்ஸை எப்படி நம்ம டிகிரியாக மாற்றுறது, இந்த இடத்துல டிகிரிங்கிறது ஒரு கிளாக்ல ஹவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ மினிட்ஸை எப்படி ஹவராக மாற்றுறது, டிவைடட் பை 60யா. அப்போ 40 டிகிரி ப்ளஸ் 20 டிவைடட் பை 60 டிகிரி. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 இங்கே கீழே 3. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 40 1/3 டிகிரி. புரியுதா? அப்போ 40 ப்ளஸ் 1/3, நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 40 1/3ன்னு எடுத்திருக்கேன். இல்லை இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எழுதினாலும் சரி. இப்போ எப்படி பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 120 + 1 121 டிவைடட் பை 3 டிகிரி. சரிங்களா? இந்த 121 டிவைடட் பை 3 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரேடியன் மெஷர் ஈக்குவல் டு பை டிவைடட் பை 180 இன்ட்டு 121 டிவைடட் பை 3. இங்கே நீங்கள் டிகிரின்னு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் நம்ம என்ன டிகிரி மெஷர்னு சொல்லிட்டோம். இங்கே மேலே திரும்ப நீங்கள் டிகிரின்னு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதான் நம்ம ரேடியனாக மாற்ற போகிறோம். அதனால் ஸோ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 121 பை டிவைடட் பை இது. ஸோ 180 இன்ட்டு 3 ஐ திங்க் 0 8 3s are 24 4 remaining 2 1 into 3 3 3 plus 2 5. ஸோ அப்போ என்ன அர்த்தம்,
ரேடியன் வேல்யூ வந்து 121 பை டிவைடட் பை 540 அப்படின்னு அர்த்தம். அப்போ 40 டிகிரி 20 மினிட்ஸோட ரேடியன் வேல்யூ 121 பை டிவைடட் பை 540 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரேடியன் மெஷரை நீங்கள் இந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா டிகிரி இப்படி உங்களுக்கு வரும்னு அர்த்தம். புரியுதா? சரி, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு, கொஸ்டினில் ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கனாலும் ஸோ நம்மளால என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.